எப்போவுமே ரொம்ப சோம்பலா, அசதியாக இருக்கா, எவ்வளோ தூங்கினாலும் தூங்காத மாதிரியே ரொம்ப அன்ரெஃப்ரெஷ்டாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? எந்த வேலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கா? எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு. இந்த மாதிரி அதிகப்படியான டயர்ட்னஸ் இல்லை ஃபட்டிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்களுக்கு ஹெவி பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அதிகப்படியாக ஏற்படுற பிளட் லாஸ்னால அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ஏற்படலாம். ஸோ அதனால் அதிகப்படியான அசதி இல்லைன்னா ஃபட்டிக் வரலாம். நம்பர் 2, தைராய்டு இஷ்யூஸ், எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டிசமில் இன்க்ரீஸ்ட் டிஎஸ்ஹெச் லெவல் இருக்கும்போது ஒரு அதிகப்படியான சோர்வு ஏற்படும். நம்பர் 3, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி டியூ டு ஸ்ட்ரெஸ். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக, மன அழுத்தம் காரணமாக எலிவேட்டட் கார்டிசால் லெவல்ஸ் இருக்கும்போது அதுவே நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரைன் அவுட் பண்ணிடும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட்ரோஜன் அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ். அதனாலேயும் நமக்கு சோர்வு இல்லைன்னா ஃபட்டீக் அதிகமாக ஏற்படலாம். இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் செக்அப் ப்ளஸ் ஒரு பர்சனலைஸ்ட் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்.